ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எமிலி டிக்கின்சன் எழுதுன த சோல் செலக்ட்ஸ் ஹர் ஓன் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். எமிலி டிக்கின்சன் இவங்களோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா எமிலி எலிசபெத் டிக்கின்சன். இவங்க எப்போ பார்ன் ஆறாங்க அப்படின்னா 10 டிசம்பர் 1830 மேசசூசெட்ஸ் யூஎஸ், டைட் 15 மே 1886 மேசசூசெட்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அமெரிக்கன் லிட்ரேச்சரில் வந்து இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிகர். என்ன அப்படின்னா இவங்களோட போயட்ரி எந்த அளவுக்குன்னா அமெரிக்கன் லிட்ரேச்சரில் மோர் தென் 300 போயம்ஸ் மேலே இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட போயம்ஸில் என்ன ஒரு தனித்துவமான விஷயம்னா இவங்க எதுக்குமே டைட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்களோட போயமோட ஃபர்ஸ்ட் லைன் தான் அதுக்கு வந்து டைட்டிலாக வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறமா வச்சிருப்பாங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற த சோல் செலக்ட்ஸ் ஹர் ஓன் சொசைட்டி வந்து எங்க இருந்து எடுத்தது அப்படின்னா எமிலி டிக்கின்சனோட ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ல இருந்து எடுத்தது. எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1890. இது வந்து இவங்க இறந்ததுக்கு அப்புறம் பப்ளிஷ் பண்ண ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒர்க். இந்த போயம்ல எமிலி டிக்கின்சன் வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒரு சோல் அதோட ஓன் சொசைட்டியை வந்து எப்படி சூஸ் பண்ணுது, அதாவது அந்த சோல் கூட வந்து யார் பேசணும் யார் பேசக்கூடாது யார் அதுக்கு வேணும் அப்படிங்கறதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணுது அப்படிங்கறதுதான் கான்செப்டை வச்சு எழுதியிருக்காங்க. இப்போ வந்து போயம்குள்ள போகலாம். த சோல் செலக்ட்ஸ் ஹர் ஓன் சொசைட்டி தென் ஷட்ஸ் த டோர். இந்த இடத்துல ஹரை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சோல் அப்படிங்கறத வந்து ரெஃபர் பண்றதுக்காக தான். அந்த சோல் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு தேவையான அதோட சொசைட்டி வந்து அதே செலக்ட் பண்ணிக்குது. இவங்க தான் எனக்கு வேணும், இவங்க என்கிட்ட பேசினா போதும், மற்றவங்களாம் வேண்டாம் அப்படிங்கும்போது தென் ஷட்ஸ் த டோர், அவங்களாம் வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் டு ஹர் டிவைன் மெஜாரிட்டி பிரசன்ட் நோ மோர். இந்த இடத்துல வந்து அந்த சோலுக்குன்னு ஒரு டிவைன் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குல்ல, அது மட்டும்தான் அங்க வந்து அதிகமா இருக்கு, மற்றதெல்லாம் வந்து இல்ல, பிரசன்ட் நோ மோர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து மற்றவங்க கூட கனெக்ட் ஆகிறத விட ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து அதிகமா இருக்க மாதிரி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா unmoved she notes the chariot passing at her low gate, unmoved an emperor be kneeling upon her mat. ஓகே, இப்போ வந்து இவங்க கேட் கிட்ட வந்து ஒரு சேரியாட் வந்து நின்று அதுல வந்து ஒரு எம்பரர் இல்ல கிங் இல்ல பிரின்ஸ் வந்து இறங்கி இவங்க கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணாலுமே இவங்களுக்கு பிடிச்சிருந்தாதான் அக்செப்ட் பண்ணுவாங்க, பிடிக்கல அப்படின்னா அவங்க வந்து ரிஜெக்டட் தான். அதனால வந்து இந்த சோல் வந்து அதுக்கான சொசைட்டி அதுதான் தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஐ ஹாவ் நோன் ஹர் ஃப்ரம் அன் ஆம்பிள் நேஷன் சூஸ் ஒன். இந்த இடத்துல ஐன்னு ரெஃபர் பண்றது வந்து போயட். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து தெரியும் இந்த சோல் வந்து ஒரு நாள் இந்த ஹோல் நேஷன்ல யாரையோ ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணதான் போகுது, அதாவது உங்களோட சோல்மேட்டை சூஸ் பண்ணதான் போகுது. ஓகேவா, தென் க்ளோஸ் த வால்ஸ் ஆஃப் ஹர் அட்டென்ஷன் லைக் ஸ்டோன். ஓகே, அந்த மாதிரி இந்த ஹோல் நேஷன்ல வந்து ஒருத்தரை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மற்றவங்க யாருக்கிட்டையும் அவங்க இன்டென்ஷன் போகாது. க்ளோஸ் த வால்ஸ் ஆஃப் ஹர் அட்டென்ஷன் எப்படி அப்படின்னா ஒரு ஸ்டோன் மாதிரி அவங்களோட அட்டென்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க.